حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கேருந்து? செய்யாறுலேருந்து. சொல்லுங்கள் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போ அரபியில் குர்ஆன் படிக்க தெரியாதவங்க ரோமன் இங்கிலீஷில் படிக்கலாமா சார்? சரிங்க. அரபியில் குர்ஆன் ஓத தெரியாதவங்க ரோமன் இங்கிலீஷில் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அரபியில் படிக்க தெரியாத தமிழில் படிக்கலாமா? படிக்கலாம். ரோமன் இங்கிலீஷில் படிக்கலாமா? படிக்கலாம். ஹிந்தியில் படிக்கலாமா? படிக்கலாம். ஆனால் அந்த அரபி ப்ரொனன்சியேஷன் வேறு, நீங்கள் படிக்கிற அரபி மற்ற பாஷையோட ப்ரொனன்சியேஷன் வேறு. ப்ரொனன்சியேஷன் மாறினா அர்த்தமே மாறி போயிடும். உங்களுக்கு தெரிஞ்சது தானே? இது எல்லா அரபிக்கு மட்டும் இல்லை, எல்லா பாஷையிலையுமே உள்ளது. நீ நம்மளுக்கு நிறைய பேர் பண்ணால் அரபி ஓத தெரியாதனால அல் ஹம்து ஆ இல் ஹம் இம்து ஹம்து அல் ஹம்து தமிழில் லி இல் லில் லா ஹி லில்லாஹி ர இப்பில் ரப்பில் எழுத்து. இது கூடுமா? இது டெம்பரவரியாக கூடும். ஆனால் அரபி ஓதுறது நீங்கள் நினைக்கிறதுக்கு பெரிய சிரமமே இல்லை. இப்போ கூட ரமதானுக்கு முன்னாடி, ரமதான் ரொம்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 நாளில் ஆன்லைனில் நான் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க. 300-350 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் கற்றுக்கிட்ட 30-40 பேர் கற்றுக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது ரொம்ப ஈஸி. அரபியை கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் ப்ரொனன்சியேஷன் மாறினா அர்த்தம் தலைகளை மாறிடும். இது தமிழ் அரபிக்கு மட்டும் இல்லை, எல்லா பாஷையிலையும் உள்ளது. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அல்லாஹும் மஃபிர்லி, அல்லாஹும் மஃபிர்லி என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் என்னை பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹும் மக் கைன். தமிழில் இது எழுதுனீங்கன்னா காங்கிற உச்சரிப்பு தமிழில் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அல்லாஹும் மக்ஃபிர்லின்னு எழுதுவீங்க. அல்லாஹும் மகிக்கு தான் போட்டாகணும். மக்ஃபிர்லி என்ன அர்த்தம்? அல்லாஹ் மக்ஃபிர்லினா யா அல்லாஹ் என்னை காஃபிர் ஆக்கி விடுவாயாக, நௌதுபில்லா. அல்லாஹ் மஃபிர்லினா யா அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பாயாக. அல்லாஹ் மக்ஃபிர்லினா யா அல்லாஹ் என்னை காஃபிர் ஆக்கி விடுவாயாக. இப்போ எப்படி மாறுது பாருங்கள். அதே மாதிரி அல்லாஹ் மர்சுக்னி கல்பன் ஷாக்கிரா, யா அல்லாஹ் நன்றி உள்ள உள்ளத்தை தருவாயாக. அல்லாஹ் மர்சுக்னி கல்பன் ஷாக்கிரா, நன்றி உள்ள உள்ளத்தை தருவாயாக. அரபியில் இன்னொரு கா இருக்குது. நமக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் தமிழில் ஒரே கா தான் எழுதுவோம். அல்லாஹ் மர்சுக்னி கல்பன் ஷாக்கிரா, யா அல்லாஹ் நன்றி உள்ள நாயை தருவாயாக. அர்த்தம் தலையில் மாறி போயிடும். இது எல்லா பாஷையிலும் உள்ளது. நீங்கள் இங்கிலீஷ்லேயே எடுத்துங்களேன். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு யூரின் மஞ்சளாக போகுது, என்ன கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு என்ன நோய் டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுதுல. டாக்டர் யூரின் எனக்கு மஞ்சளாக போகுது, என்ன நோய் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னா என்ன ஆகும்? டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறத கொஞ்சம் டாக்டர் டேஸ்ட் பண்ணுங்கன்னு என்ன ஆகும்? டாக்டர் அடிக்க மாட்டாரா? இந்த ப்ரொனன்சியேஷனுங்கிறது எல்லா பாஷையிலும் உள்ளது. அதனால் அரபியாக ஓதணும். நீங்கள் ரோமன் இங்கிலீஷில் பேசுங்க, அல்லது இட்டாலியன் இங்கிலீஷில் பேசுங்க, இல்லை யூகே இங்கிலீஷில் படிங்க, இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் அரபியாக தான் படிக்கணும். அரபி ப்ரொனன்சியேஷனோடு படிக்கணும், தஜ்வீதோடு படிக்கணும். இல்லைன்னா அர்த்தம் மாறிடும்.